உங்களோட வீடு பட்ஜெட்டில் வருதா அப்படிங்கிறத விட சொன்ன பட்ஜெட்டில் வருதா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே, அது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுதா? உங்களோட கான்ட்ராக்டர் வீடு கட்டும்போது நான் இந்த பட்ஜெட்டில் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணி அவர் முடிக்கும்போது வேறு ஒரு பட்ஜெட்டில் கொண்டு போய் விட்டுருப்பார். இது அங்கங்கே நடக்க தான் செய்யுது. இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். So no further delay, you guys watching Civil Only Civil with me Saran Mailnathan. Welcome to the video how to construct your house in your budget. நம்ம தலைவர் வடிவேல் சொல்கிற மாதிரி தான், எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி செய்யணும். வீடு கட்டுறதுமே அப்படி தான், நம்ம பிளான் பண்ணி தான் எல்லா ஒரு விஷயமே செய்யணும். உங்களோட வீட்டினோட பட்ஜெட்டை அப்படி எடுத்த உடனே ஸ்கொயர் ஃபீட் ரேட்லலாம் சொல்லிட முடியாது. அப்படி சொன்னால் அது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஒரு 10க்கு 20 ரூம் கட்ட சொல்லி என்கிட்ட வரீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். 200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ரூம் கட்டணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வரீங்க. நான் சொல்கிறேன், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் 2200 rupees வந்து சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது 4,40,000 நீங்கள் வந்து அந்த 200 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு என்கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த எஸ்கவேஷன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த வீட்டை வந்து நான் ஃபினிஷ் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னொருத்தரை கூப்பிட்டு வரீங்க. அவரும் வந்து 10க்கு 20 தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் ஒரு ரூம் மட்டும் கேட்காம அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாத்ரூம் வந்து கேட்குறாரு. நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாத்ரூம் மட்டும் கிடையாது. பாத்ரூம் கட்டுறதுக்காக ஒரு பார்ட்டிஷன் பண்ணும். அந்த பார்ட்டிஷனுக்குள்ளே வால் டைல், ஃப்ளோர் டைல், வால் மிக்சர், இந்தியன் கிளாசட்டா, வெஸ்டர்ன் கிளாசட்டா, வென்டிலேட்டர் வரும், எக்ஸாஸ்ட் பாயிண்ட்டு, ஹீட்ரு பாயிண்ட்டு, இன்லெட் பாயிண்ட்டு, அவுட்லெட் பைப்பு, வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராசஸ், வாட்டர் ப்ரூஃபிங் டோரு, வாஷ் பேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயம் ஒரு பாத்ரூமில் இருக்குது. ஒரு பாத்ரூம் கட்டுறதுக்கு 40,000 70,000 வரும் அப்ராக்சிமேட்டாக. நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து. நீங்கள் ஜாகுவாரில் ஹை குவாலிட்டிலாம் போனீங்கன்னா 1 lakh மேலே போகும், அதெல்லாம் வேறு விஷயம். நான் சொல்கிறது அப்ராக்சிமேட்டாக 40,000 to 70,000 வந்து ஆகும். இப்போது நான் வந்து 4,40,000 உங்களுக்கு நான் வீடு உங்களுக்கு ஒரு ரூம் கட்டி கொடுத்துருக்கேன். அதே 4,40,000 இங்கே கட்டுறேன் அப்படின்னா என்னால் முடியாது. ஏன்னா 40,000 to 70,000 ஆகும். 70,000 நம்ம எடுத்துக்கலாம். அப்போது 5,10,000 rupees வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக ஆகும் இந்த ரூம் கட்டுறதுக்கு. அது எப்படி என்னால் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸாக 2,200 rupees per square feet அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஃபிக்ஸட் பண்ண முடியும். அப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒன்று உங்ககிட்ட அதிகமாக சார்ஜ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா இவருக்கு இந்த ஆளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட்டே வந்திருக்காது. ஒன்று லாஸ்ட்டில் போயிருக்கணும், நான் என் கை காசு போட்டு கட்டி. இந்த காரணத்தினால தான் ஸ்கொயர் ஃபீட் ரேட் எனக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. உண்மையிலே எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் எல்என்டி, காசா கிராண்ட், ஜி ஸ்கொயர் இந்த மாதிரியான பெரிய எம்என்சி சைட்டில் உங்களோட வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொட்டேஷன் கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்லலாம் அவங்க கொட்டேஷன் தர மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க சேல் பண்ணும்போது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் சேல் பண்ணுவாங்க. அது என்டையர்லி வேறு கான்செப்ட். வீடு கட்டினதுக்கப்புறம் இதுதான் அமௌண்ட்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியும். லேண்டோட ப்ரைஸ் என்னென்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்றது தெரியும். அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரணுன்றது தெரியும். உங்ககிட்ட எவ்வளோ வரைக்கும் நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அமௌண்ட் தெரியும். எல்லாத்தையும் போட்டு தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வீடு கட்டுறது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். அப்படி நீங்கள் வீடு கட்டணும்னு சொல்லி அவங்ககிட்டே கொட்டேஷன் கேட்டிங்கன்னா கூட அவங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா Bill of Quantities, B.O.Q மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த B.O.Q மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா 2 மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸை கொண்டது. ஒன்று குவான்டிட்டி சர்வேயிங், இன்னொன்று எஸ்டிமேஷன். உங்கள் பில்டிங் கட்ட எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சர்வே பண்ணி எடுக்கிறது தான் குவான்டிட்டி சர்வேயிங். இந்த குவான்டிட்டி சர்வேயிங் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தமாக 3 விஷயம் தேவை. பிளான், எலிவேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ். இந்த 3 டயக்ராம்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு பில்டிங் கட்ட எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படின்றத நம்மளால் எடுக்கவே முடியும். பிளானை பொறுத்த வரைக்கும் 2D ஃப்ளோர் பிளான், 3D ஃப்ளோர் பிளான் இருக்குது. உங்களுக்கு வீட்டினோட கலரு, உங்களோட ரூம் சைஸ் எல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 3D ஃப்ளோர் பிளான் கூட போகலாம். இட்ஸ் செகண்டரி ஆப்ஷன். பட் 2D ஃப்ளோர் பிளான் இஸ் மோர் எனஃப் டு எஸ்டிமேட் யுவர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு 2D பிளானை ஃபிக்ஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த 2D பிளானை பொறுத்து தான் உங்களோட பட்ஜெட்டுமே இருக்கும். எத்தனை நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் வருது, எத்தனை நம்பர் ஆஃப் பாத்ரூம்ஸ் வருது, கிச்சன் ஓப்பன் கிச்சனா, க்ளோஸ்டு கிச்சனா, கிச்சனோட டாப் வந்து L டைப்பா, டபுள் L டைப்பா, எத்தனை நம்பர் ஆஃப் விண்டோ வருது, என்ன டைப் ஆஃப் விண்டோ வருது, விண்டோவோட சைஸ் என்ன, எத்தனை நம்பர் ஆஃப் டோர்ஸ் வருது, டோரோட சைஸ் என்ன, பேக் டோர் வருதா, பால்கனி டோர் வருதா, பால்கனி இருக்கா, பார்க்கிங் ஏரியா வருதா, பார்க்கிங் ஏரியாவில் பிரிக் ஒர்க் வருதா இல்லை ஓப்பன் பார்க்கிங் ஏரியாவா, பார்க்கிங் ஏரியாவில் கேட் வருதா இல்லை காம்பவுண்ட் வச்சு தனியாக கேட்டு போட போகிறோமா, உங்களோட ஸ்டேர் கேஸோட டைப் என்ன, அந்த ஸ்டேர் கேஸில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வருது, பார்ட்டிஷனோட சைஸ் என்ன, அவுட்ரு பார்ட்டிஷனோட சைஸ் என்ன, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் ஒரே ஒரு பிளான்லேருந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஒரு பிளானை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகவே முடியும்.
ஒரு 2-3 பிளானை போட்டு வச்சுக்கிட்டு இந்த பிளானுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், இந்த பிளானுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றது ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு பிளானை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதுக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைன் போட முடியும். ஒரு பிளானில் ஓரளவுக்கு வேரியேஷன் இருந்துச்சுன்னா ஒரே ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்டையர்லி பிளான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் தான் நம்ம போட்டாகணும். அதுக்குள்ளான ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் போட்டு அதுக்கப்புறம் குவான்டிட்டி எடுக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் அ டைம் டேக்கிங் ப்ராசஸ். நீங்கள் 2-3 பிளான் வச்சுட்டு அந்த 2-3 பிளானுக்குமே வந்து நீங்கள் வந்து கொட்டேஷன் கேட்க போகிறீங்க அப்படின்னா அந்த கொட்டேஷனுக்கே நீங்கள் வில்லிங் டு பேவாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் காசு கேட்க தான் செய்வாங்க அந்த எஸ்டிமேஷனுக்கு இது பண்ணுறதுக்கு. ஒரு கொட்டேஷன்னா கண்டிப்பாக யாரும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த கான்ட்ராக்டர்ஸ் நெவர் சார்ஜ். பட் நீங்கள் 2-3 பிளான் எடுத்துகிட்டு போயிட்டு 2-3 பிளானுக்கு வந்து ஆக்சுவலாக குவான்டிட்டி எடுத்து அதுக்கப்புறமா வந்து அதுக்கு எஸ்டிமேஷன் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சார்ஜ் பண்ண தான் செய்வாங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா பெஸ்ட்டு ஒரு பிளானை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு அந்த பிளானுக்கு எலிவேஷன் டிசைன் பண்ணுங்கள். உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி லக்ஸரியாவோ இல்லை பட்ஜெட்டுக்குள்ளேயோ ஓரளவுக்கு மீடியமாகவோ இல்லை நான் எலிவேஷனே டிசைன் பண்ணல ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் போகிறேன் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் போயிட்டீங்க அப்படின்னா அவங்க சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து கேட்க தான் செய்வாங்க. என்னென்னா உங்களோட சீலிங்கோட ஹைட் என்ன எவ்வளோ ஹைட்டில் பேஸ்மெண்ட் போட போகிறீங்க, அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்பாங்க, சாயில் டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்களோட சாயில் கண்டிஷன் எந்த மாதிரி இருக்குது, நீங்கள் இப்போ எத்தனை ஃப்ளோர் கட்ட போகிறீங்க, ஃப்யூச்சரில் எத்தனை ஃப்ளோர் கட்ட போகிறீங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்த உடனே ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் வந்து ரெடி ஆகிடும். ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் ரெடி ஆகிட்ட உடனே அதிலேருந்து நமக்கு ரீபார் குவான்டிட்டி, கான்கிரீட் குவான்டிட்டி கிடச்சிடும். ஆக்சுவலாக நமக்கு இந்த 3 டயக்ராம் ரெடி ஆகிடுச்சு இல்லையா, பிளானு, எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் டயக்ராம், இது 3மே ரெடி ஆகிடுச்சு. இது 3 வச்சு டோட்டலாக பில்டிங்க்கு தேவைப்படுற எல்லா குவான்டிட்டியுமே எடுத்துடலாம். கார்பெண்டரிங் குவான்டிட்டி எடுத்துடலாம், டோர்ஸ் அண்ட் விண்டோஸை வச்சு, அதுக்கப்புறம் வால்ஸோட ஏரியா வச்சு டோட்டலாக பில்டிங்க்கு காங்கிரீட் எவ்வளோ தேவைப்படுது, ஸ்டீல் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எடுத்துடலாம். ஸோ இந்த 3 டயக்ராம் வச்சு டோட்டலாக கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எவ்வளோ என்னென்ன தேவை, டைல்ஸ் குவான்டிட்டிலேருந்து எல்லாம் A to Z வந்து குவான்டிட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த 3 டயக்ராம் வச்சுட்டு நீங்கள் நிறைய கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட கூட கொட்டேஷன் கேட்கலாம். மோஸ்ட்டாக சார்ஜ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நீங்கள் 3 பிளான் அண்ட் எலிவேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைன் நீங்கள் போட்டு வச்சுருக்கிறதுனால நீங்கள் நிறைய பேர்கிட்ட கொட்டேஷன் கேட்கலாம். அவங்க உங்களுக்கு எந்த கான்ட்ராக்டர் வில்லிங் டு கன்ஸ்ட்ரக்டாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ராஜெக்டை கூட கொடுக்கலாம். பட் இதுதான் பேசிக். நீங்கள் வந்து பிளானை ரெடி பண்ணிக்கோங்க, எலிவேஷன் ரெடி பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தான் குவான்டிட்டி சர்வே பண்ணவே முடியும். அதாவது பில் ஆஃப் குவான்டிட்டியில் ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ் குவான்டிட்டி சர்வே வந்து நம்மளால் பண்ண முடியும். இப்போ குவான்டிட்டியெல்லாம் எடுத்துட்டோம். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா எஸ்டிமேஷன் போடணும். எஸ்டிமேஷன் போடுறதுக்கு நமக்கு தேவை ஸ்பெசிஃபிகேஷன் லிஸ்ட். நான் இந்த வீட்டுக்கு வந்து இந்த சிமெண்ட் பிராண்டை யூஸ் பண்ணி தான் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறேன், இந்த ஸ்டீல் பிராண்டை யூஸ் பண்ணி தான் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறேன், என் பிரிக்கு குவாலிட்டி வந்து இந்த பிரிக்கு ருபீஸில் இருக்கணும், இல்லை ஏஎஸ்சி பிளாக் போக போகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணும்போது ஏஎஸ்சி பிளாக்ல பண்ண போகிறீங்களா, இல்லை பிரிக்கில் பண்ண போகிறீங்களா, இல்லை இன்டர்லாக்கிங்கில் பண்ண போகிறீங்களா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸும் சொல்லணும். ஏன்னா ஒரு பிரிக்கோட வெயிட் வந்து அதனோட யூனிட் வெயிட் வேறு, ஏஎஸ்சி பிளாக்கோட யூனிட் வெயிட் வேறு. ஏசி பிளாக் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான டெட் லோடை வந்து அசியூம் பண்ணி அவங்க வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணுவாங்க. இதை நீங்கள் ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணும்போது பண்ணிடணும். இப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து இல்லை எனக்கு ஏஎஸ்சி பிளாக் மேலே கொஞ்சம் லைட்டாக டவுட்டாக இருக்குது, நான் வந்து பிரிக்கு மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் ரியலி ஒர்க் அவுட் ஆகாது. ஆக்சுவலாக அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் நம்ம ரீடிசைன் பண்ணணும். ஸோ நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணுங்கள். இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் விஷயத்துக்கு வருவோம். என்ன டைப் ஆஃப் பிரிக் யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன ரேட்டில் யூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் பெயிண்ட் என்ன மாதிரி பெயிண்ட் பண்ண போகிறீங்க, என்ன ஒயர்ஸ், என்ன பைப்ஸ், இந்த மாதிரி A to Z வந்து உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் லிஸ்ட் வந்து சொல்லணும். கான்ட்ராக்டர் ஆக்சுவலாக அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் லிஸ்ட் இருப்பாங்க. ஆல்ரெடி எல்லா கான்ட்ராக்டர்ஸுமே அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. டைல்ஸ் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் போட்டு தரேன், சிமெண்ட் வந்து இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன், இந்த ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணுறேன், எலக்ட்ரிக்கல் பிராண்ட் வந்து இது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு அதில் ஏன்னா மாற்று கருத்து இருந்தால் மட்டும் மாற்றுங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுங்க. மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பட்ஜெட்டே சொல்கிறது கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் எங்கே பட்ஜெட் சொல்லணும் அப்படின்னா பிளான் வந்து போடும்போது பட்ஜெட் சொல்லிடணும். எனக்கு வந்து இவ்வளோ தான்ப்பா பட்ஜெட், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எனக்கு வந்து வீடு கட்டிடணும், இந்த செப்டிக் டேங்க் கட்டிடணும், சம்பு கட்டிடணும், காம்பவுண்ட் வால் போட்டுடணும், மேலே வெதரிங் போட்டுடணும், ஹெட்ரூம் கட்டிடணும், ஹெட்ரூம் வந்து ஷீட்டாக காங்கிரீட்டாக அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லிடணும். அப்போ தான் ஒரு கான்ட்ராக்டரால் பிளானே போட முடியும். இங்கே மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட் வந்து இதை பண்ணுறதே கிடையாது. நீங்கள் ஒரு லாயர்கிட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன க்ரைம் பண்ணீங்க அப்படின்றத தெளிவாக சொன்னால் தான் அந்த லாயர்னால் எதனா ஒரு ஆளை பண்ண முடியும். நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு சொல்ல முடியாத இடத்துல எங்கேயோ அடிபட்டுருச்சு அப்படின்னா சொல்லாமலே விட்டிங்கன்னா அவங்களால ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது. இந்த மாதிரி கத்திட்டே போனாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளால் பேசவே முடியாது. ஒரு லாயர்கிட்ட போகும்போது என்ன பண்ணணும், ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் ஒரு இன்ஜினியர்கிட்ட வரும்போதும். வீடு கட்டுறதுக்கு வரீங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லாமல் ஒரு சிவில் இன்ஜினியரால் ஒரு டிசைனே பண்ண முடியாது. அவர் மாட்ட இப்போ நீங்கள் உங்ககிட்ட 50 lakhs தான் உங்களோட பட்ஜெட்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து 70 lakhs வந்து டிசைன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு ஒரு யூஸும் கிடையாது. டிசைனும் வேஸ்ட்டு, உங்களால் கட்டவும் முடியாது. அதனால் உங்களோட பட்ஜெட் என்னவோ அதை தெளிவாக வந்து இன்ஜினியர்கிட்ட சொல்லணும்.
அந்த பட்ஜெட்டை பொறுத்து தான் உங்களோட டிசைன்ஸு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸு எல்லாமே அமையும். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் பயங்கர கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன், என்னோடய பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படின்னு. அப்போ வந்து கான்ட்ராக்டர்ஸ் வந்து சில ஐடியாஸ் கொடுக்கலாம். ஸ்ட்ரக்சரெல்லாம் இந்த மாதிரியான மாடிஃபிகேஷன் பண்ணலாம், இல்லை நீங்கள் இந்த சிமெண்ட்டை நீங்கள் கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும், ஸ்டீல் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரேட்டு கம்மியாகும். இந்த மாதிரியான சில டிப்ஸ் வந்து அப்போ தான் அவங்களால கொடுக்க முடியும். ஸோ நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளோட பட்ஜெட்டை அவங்ககிட்ட சொல்லி தான் ஆகும். இப்போது நம்ம பட்ஜெட் சொல்லியாச்சு, ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியாச்சு, ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் வந்தாச்சு, எல்லாமே வந்துருச்சு, பிளான் எல்லாமே வந்துருச்சு. இப்போ எஸ்டிமேஷன் போட வேண்டியது தான் வேலை. லேபருக்கு எவ்வளோ ரேட்னு நமக்கு தெரியும், கான்ட்ராக்டர் கமிஷன் ஒன்று இருக்கும், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டலாக வந்து ஒரு ஆக்சுவல் வேல்யூ சொல்லுவோம். அதுதான் உண்மையான வேல்யூ. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இப்போ நீங்கள் அந்த ஸ்கொயர் ஃபீட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மார்க்கெட்டில் 2200 rupees per ஸ்கொயர் ஃபீட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சும்மா வச்சுக்கோங்க. இப்போது இந்த பில் ஆஃப் குவான்டிட்டியில் வர அமௌண்ட்டோட நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று உங்களோட அமௌண்ட் வந்து கம்மியாக வரும், இல்லை அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து அதிகமாக வரும். ரெண்டுத்தில் எதனா ஒன்று மட்டும்தான் நடந்திருக்கும். கரெக்டாக 2200 rupees ஸ்கொயர் ஃபீட்னு ஒன்று வரவே வராது. சரி, ஓகே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிளான் போட்டுக்கோங்க, அதுக்குள்ளான எலிவேஷன் டிசைன் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணிக்கோங்க, அதை போயிட்டு ஒரு 4-5 பேர்கிட்ட கொட்டேஷன் கேளுங்க. அதில் யார் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்களோ, யார் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காங்களோ, யாரை நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இதான் நான் சொல்ல வர்றது. என்ன தான் நம்ம பில் ஆஃப் குவான்டிட்டியில் எஸ்டிமேஷன் போட்டு இருந்தாலுமே நம்மளோட பட்ஜெட்டை நம்ம டிசைட் பண்ண பட்ஜெட்டை விட எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியலுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் லிஸ்ட்டில் அக்ரிமெண்ட் போடுற டைமில் இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சைன் போட்டுட்ருப்பீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற டைமில் வந்து அந்த மெட்டீரியல் வந்து மாற்றுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸ் அப்படிங்கிற சிமெண்ட் பிராண்டுக்கு வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற டைமில் ஒய் அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து நீங்கள் மாற்ற சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்கு 350 rupees வந்து மார்க்கெட்டில் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த சிமெண்ட் பிராண்டோட ப்ரைஸ் வந்து 350 rupees. நீங்கள் கேட்டிருக்கிற ஒய் அப்படிங்கிற சிமெண்ட் பிராண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 420 rupees மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி சும்மா வச்சு ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு ஹவுஸ் வந்து நான் வந்து பில் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அப்ராக்சிமேட்டாக 700 சிமெண்ட் பேக் வந்து தேவைப்படுது. இப்போது எனக்கு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோ? 70 rupees. 70 rupees into 700 பேக்ஸ் போட்டிங்க அப்படின்னா 49,000 கிட்ட எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு. இதே மாதிரி தான் ஸ்டீலுக்கும். இப்போ நீங்கள் வந்து எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டீல் பிராண்டுக்கு வந்து நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்டில் ஓகே சொல்லிட்டீங்க. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் இது வேணாமே, இந்த பிராண்ட் வந்து மாற்றுங்களேன், ஒய் அப்படிங்கிற பிராண்டு மாற்றுங்களேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது உதாரணத்துக்கு எக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் வந்து 72 rupees அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஒய் அப்படிங்கிற பிராண்டை நீங்கள் மாற்றுறதுனோட ப்ரைஸ் வந்து 87ன்னு சும்மா வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து 15 rupees. இந்த பிராண்டுக்கும் இந்த பிராண்டுக்கும் வந்து 15 rupees வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு வீட்டுக்கு மொத்தமாக 6000 கிலோ வந்து ஸ்டீல் வந்து தேவைப்படும் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ 6000 into 15 rupees போட்டிங்கன்னா அப்படின்னா 90,000 rupees வந்து கிட்டத்தட்ட டிஃப்ரென்ஸ் அமௌண்ட். 90,000 rupees வந்து டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டாக வரும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக பேக் ஃபேர் ஆகும். இதே மாதிரி தான் பிரிக்குமே கூட. நீங்கள் பிரிக் வந்து 9 rupees பிரிக் வந்து ஓகேன்னு இருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண டைமில் எனக்கு வந்து 10 rupees 11 rupees பிரிக்ஸ் வந்து மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு ஹவுஸுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 40,000 பிரிக்காச்சும் தேவைப்படும். ₹1 டிஃப்ரென்ஸ்னால் கூட 40,000 rupees. 2 rupees டிஃப்ரென்ஸ்னால் 80,000 rupees. இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் வேரியேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் BOQவில் எடுக்கிறது பிரச்சனையே கிடையாது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் லிஸ்ட்டு கொடுக்குறீங்க இல்லையா, அப்போவே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடணும், எனக்கு இந்த பிராண்டு தான் சிமெண்ட் வேணும், இந்த பிராண்டு தான் ஸ்டீல் வேணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து BOQ அடிப்படையில் நீங்கள் வந்து எஸ்டிமேஷன் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதே டைப்பில் பண்ணும்பொழுது கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்காது. உங்களுக்கு வந்து சொன்ன பட்ஜெட்டில் வந்து முடியும் வீடு. அதுக்கடுத்து வேறு எந்த மாதிரியெல்லாம் மாறலாம்? இப்போது உங்கள் சைட்டு முன்னாடி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து ஸ்டாக் பண்ணுறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஜெல்லி கொட்ட முடியாது, மண் கொட்ட முடியாது, கம்பெனி ஊற்ற முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு எஸ்டிமேஷன் ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து எஸ்டிமேஷன் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை விட அதிகமாக தான் ஆகும். ஏன் அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் கொட்டணும், டெம்பரரியாக தான் நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கொட்ட முடியாத இடத்துல டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து கொட்டுவாங்க, டக்குன்னு வந்து கிளியர் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அதிகமாக சார்ஜ் ஆகும். டிஸ்கவுண்ட்லாம் எதுவுமே கிடைக்காது, ஹையர் சார்ஜஸ் தான் போடுவாங்க. நீங்கள் ஒரு 3 யூனிட் வந்து எம்சாண்ட் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும், 1 யூனிட் வந்து எம்சாண்ட் வாங்குறதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும், ½ யூனிட் வாங்குறதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். யூனிட் வைஸ் வந்து கம்மியாக உங்களோட மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஏற்றிக்கிட்டே போவாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக போகும், லேபர் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக போகும். என் சைட்டில் இடம் இல்லை, ஆனால் கொஞ்சம் தூரத்தில் இடம் இருக்குது, அங்கே நான் மெட்டீரியல் ஸ்டாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு கூட உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஷிஃப்டிங் இருக்குது, அதுக்குமே லேபர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படலாம். அடுத்ததாக வேரியஸ் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேஸ்மெண்ட் ஹைட். நீங்கள் வந்து ஒரு பேஸ்மெண்ட் ஹைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க.
கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற டைமில் இன்னும் ஒரு 1 feet வந்து பேஸ்மெண்ட் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறது, இல்லை சீலிங் ஹைட்டை வந்து 1 feet வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. 1 feet 2 feet நீங்கள் வந்து சீலிங் ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்லேருந்து அதிகமாக தான் வரும். அதே மாதிரி டிசைட் ஸ்கொயர் ஃபீட் பிளானில் ஒன்று இருக்கும், ஒரு 2 feet எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம், ஒரு 3 feet எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்ன பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை வந்து டிசைடர் அமௌண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா தான் வரும். பொதுவாக இந்த கான்ட்ராக்டர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? செப்டிக் டேங்க்கு, சம்பு, கூலிங் டைலு, வேறு என்ன எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க, காம்பவுண்ட் வாலு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறதுக்கு சில விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே சொல்லிடணும், ஏன்பா என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே எனக்கு சம்பும் வந்துடணும், செப்டிக் டேங்கும் வந்துடணும், கூலிங் டைல்ஸும் வந்துடணும், இல்லை வெதரிங் வாட் எவர் த வெதரிங் யூ ஆர் யூசிங், அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது, செப்டிக் டேங்க் சொல்லியாச்சு, சம்பு சொல்லியாச்சு, வெதரிங் சொல்லியாச்சு, ஏதோங்க நீங்கள் எதை எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே அவங்கக்கிட்ட கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடணும். எனக்கு வந்து இந்த டிசைட் பட்ஜெட்டுக்குள்ளே நான் கேட்குற எல்லாமே காம்பவுண்ட் வால் முதற்கொண்டு எல்லாமே வந்துடணும் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அப்போ தான் அவரால் எதனா பண்ண முடியும். ஓகே, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டாய்லெட் கேட்டிங்களா, அதை கட் பண்ணிங்கன்னா இதை பண்ணலாம், எக்ஸ்ட்ராவாக ஒரு கிச்சன் கேட்டிங்கல்ல அது வேணாம், இப்படி பண்ணிங்கன்னா பண்ணலாம். இல்லை உங்களோட லிட்டர் கெப்பாசிட்டி வந்து ஒரு 6000 லிட்டர் வச்சுக்கோங்க, ஒரு லாரி வந்துச்சுன்னா ஃபில் ஆகும், ஒரு சின்னதாக அளவுக்கு சம்பு போதும், உங்களுக்கு 12,000 லிட்டர்லாம் வேண்டாம் அப்படின்ற ரேஞ்ச். அவரால் எதனா அப்போ தான் ஒரு டிப்ஸ் வந்து கொடுக்க முடியும், உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை எப்படியெல்லாம் கம்மி பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் வந்து சொல்ல முடியும். ஸோ நீங்கள் இதை தெளிவாக சொல்லிடணும், எனக்கு வந்து இது எல்லாம் சேர்த்து இந்த அமௌண்ட்டுக்குள்ளே வந்துடணும். சைட்டில் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லைனாலோ இல்லை எலக்ட்ரிக்கல் ஃபெசிலிட்டி இல்லைனாலோ உங்களோட பட்ஜெட் வந்து அதிகமாகும். சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைட்டில் வந்து சலினிட்டியான வாட்டர் வந்து வருது அப்படின்றதுனால வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த வாட்டர் வந்து யூஸ் பண்ணாமல் வெளியிலேருந்து வாட்டர் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அந்த காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட்டாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியே இருக்காது, அங்கே வந்து எலக்ட்ரிக் ப்ரொவிஷனே இருக்காது. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது முடிக்கிற வரைக்கும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டீசல் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணியே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. அதுவுமே உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை வந்து தூக்கி விட்டுரும். ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் BOQ மெத்தடை ஃபாலோ பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பட்ஜெட் போடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பட்ஜெட் என்னன்றதை தெளிவாக சொல்லுங்கள், உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்றதை தெளிவாக சொல்லுங்கள். எனக்கு 3 பெட்ரூம் வேணும், 2 பாத்ரூம் வேணும், ஒரு கிச்சன் வேணும், ஒரு ஹால் வேணும், ஒரு ஸ்டோர் ரூம் வேணும், இந்த மாதிரி உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை தெளிவாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், அந்த ஸ்பெசிஃபிகேஷனை தெளிவாக சொல்லுங்கள். எனக்கு இந்த பிராண்டு சிமெண்ட் போட்டுருப்பா, இந்த பிராண்டு ஸ்டீல் போட்டுருங்க, இந்த பிராண்ட் வந்து ஒயர்ஸு, பைப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைமில் உங்களோட டிசைடட் அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே வந்து உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடியும் போதும் அந்த அமௌண்ட்லேயே முடிஞ்சிடும். ப்ரைஸ் ஹைக் இல்லாத டைமில் ப்ரைஸ் ஹைக்கு வந்துச்சுன்னா கூட 2 to 3%, 2 to 5% வரைக்கும் கான்ட்ராக்டர்ஸை மோஸ்ட் ஆஃப் த டைமில் பேர் பண்ணிப்பாங்க. அதையும் மீறி போகும்போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்க தான் செய்வாங்க கொஞ்சம் காசு. ஸோ இப்படிலாம் தான் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வேரி ஆகலாம். BOQ மெத்தடை ஃபாலோ பண்ணி எஸ்டிமேஷன் போடுங்க, உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து டிசைடட் அமௌண்ட்டில் நிற்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு எதனா இதில் BOQ மெத்தடில் எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் தெளிவுபடுத்துங்க. இல்லை உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு தான் கரெக்டு அப்படின்னா அதையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் ஸோ மச் ஆஃப் டைம். பாய்.